ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆடை மனிதனுக்கு அடையாளமா அலங்காரமா? குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியின் மூலம் மனிதன் உருவாகினான். அதை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், எவல்யூஷன் தியரியில் படிச்சிருப்போம். மனிதனாக மாறி வரும்போது நமக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றத்தின் அடையாளம் தாங்க ஆடை. ஆதி காலத்தில் மனிதன் தன் உடம்பை மறைக்கிறதுக்காக இலைகளை தழைகளை உடலை மறைச்சி வாழ்ந்துட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஆடையிலும் பரிணாம வளர்ச்சி வந்தது. இலை தழைகள் எல்லாம் நம்ம உடலை மறைச்சி வாழ்ந்த வாழ்க்கை மாறி ஆடையை வச்சு நம்ம உடலை மறைத்து வாழறதுக்கு ஆரம்பித்தோம். அப்படிப்பட்ட ஆடை ஒரு மனிதனுக்கு அடையாளமாகவும் அலங்காரமாகவும் எப்படிலாம் பயன்படுத்துகிறோம் நம்ம அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதன் ஆடையை அணிந்த பிறகுதாங்க முழு மனிதனாகவே உருவெடுக்கிறான். ஆள் பாதி ஆடை பாதி இப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முழு மனிதனாக நம்மளை காட்டுறதே ஆடை தாங்க. இந்த ஆடை அடையாளமாக, அதாவது ஜெண்டர், இனத்துக்கு ஏற்ப ஆடைகள் வித்தியாசப்படலாம். இனம்னா உங்களுக்கு தெரியும், ஆண் இனம் பெண் இனம். அந்த இனத்துக்கு ஏற்ப ஆடைகள் வித்தியாசப்பட தான் செய்யும். ஆனால் நாகரிகம் வளர்ச்சி அடைய அடைய உடைகளும் மாறுபட்டு வருகிறது. ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் என்ற ஆடை, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்மல் என்ற ஒரு ஆடை, இந்த மாதிரி வித்தியாசப்படுகிறது. அதாவது ஒரு தொழிலுக்கு ஏற்ப கூட ஆடைகள் வித்தியாசப்படும். இது மொத்தமாகவே ஆடைகள் ஒரு அடையாளமாக கருதப்படுகிறதுங்க. இதுவே எப்படி ஆடம்பர வளர்ச்சியாக மாறுது தெரியுங்களா? நம்ம வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, பண்டிகையாக இருந்தாலும் சரி, விழா காலங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குறதே ஆடைக்கு தாங்க. நம்ம தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது ஆடையில் தான் ஃபஸ்ட்டு. சில பேர் பாரம்பரிய உடை அணியணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் நவநாகரிகமாக உடை அணியணும்னு ஆசைப்படுவாங்க. இது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப ஆடைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியாக உடை அணிஞ்சுக்கிறோம் அந்தந்த நாட்களில், இல்லைங்களா? இது இப்போ இந்த ஆடை அலங்கார பொருட்களாக தான் நம்ம பார்க்குறோம். நல்ல விலையுயர்ந்த ஆடைகள், கவர்ச்சிகரமாக இருக்கிற ஆடைகள், வேலைப்பாடு நிறைய செய்யப்பட்ட ஆடைகள், இந்த மாதிரி ஆடைகள் தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். இப்போது இந்த ஆடைகள் நம்ம அடையாளமாகவும் பயன்படுத்துகிறோம், அலங்காரமாகவும் பயன்படுத்துகிறோம். அதே போல் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன், அதாவது சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற போல் ஆடைகளும் நம்ம அணிய ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஆடையை பற்றி தான் நான் ஒரு முக்கியமான கருத்து சொல்ல வந்தேன். நான் ஒரு டிவி சேனலில் டாக் ஷோவுக்கு போயிருந்தேங்க. அந்த ஷோவில் எனக்கு எதிரணியில் ஒரு லேடி ஆடையை பற்றி நம்ம பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆடை அணிவதில் கூட ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கருத்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்திருக்காங்க. ஒன்று ஆண், இன்னொன்று பெண். ஆண் மகன் குளிச்சுட்டு வரும்போது துண்டு கட்டிட்டு வெளியில் வந்தான் பாத்ரூம்லேருந்து. அதுக்கு பெரியவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு பெண் குழந்தை அந்த மாதிரி பாத்ரூம்லேருந்து துண்டு கட்டிட்டு வந்தாக்கா வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்னுடைய கருத்து நான் என்ன சொன்னேன்னாக்கா, ஆண் துண்டு கட்டிட்டு வெளியில் வராத சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது, கண்டிப்பாக சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பாத்ரூம்லேருந்து வெளியில் வரும்போது உடையோட வெளியில் வரணுன்றது போற்றத்தக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த இடத்துல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எதுக்கு பார்க்கணும்? படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட இடத்துல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்கணும். ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு நம்ம சம உரிமை கேட்கலாம். வேலை செய்கிற இடத்துல பல துறையில் இப்போ எல்லாரும் வேலை செய்கிறாங்க, பெண்களும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில் பெண்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நம்ம சம உரிமைக்காக போராடலாம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு நம்ம போராடலாம். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை வேலை வாய்ப்பு விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி கண்டிப்பாக பேசணுங்க. ஆனால் அவங்க சொன்னது, ஒரு ஆண்மகன் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது துண்டு கட்டிட்டு வரும்போது ஏன் பெண் வரக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க இல்லையா? அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னு சொல்கிறேன் பாருங்க. இயற்கையாகவே கடவுளின் படைப்புல பெண்களுக்கு உடலமைப்பு இப்படி அமைச்சு வச்சிருக்கான் கடவுள். அதுக்கேற்ற போல தான் உடை உடுத்தணும். இப்போ ஆண்கள் இப்போ துண்டு கட்டிட்டு வெளியில் வரா மாதிரி பெண்களும் பாத்ரூம்லேருந்து துண்டு கட்டிட்டு வெளியில் வரலாம், 4 பேருக்கு முன்னாடி வெளியில் வரலாம் அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? இயற்கையாகவே கடவுளின் படைப்பில் பெண்களின் உடலமைப்பு ஒரு மாதிரியும் ஆண்களின் உடலமைப்பு வேறு மாதிரியும் அமைத்து படைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பெண்கள் ஆண்களுக்கு நிகர் சரிசமம் அப்படின்னு
பாத்ரூம்ல இருந்து ஒரு துண்டு கட்டிட்டு 4 பேர் முன்னாடி வர்றது சரிப்படுமா? இதுக்கு நீங்க என்னோட கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. இயற்கையாவே பெண்களின் உடல் அமைப்புக்கு ஏற்ப உடை உடுத்துவது முறையா வழக்குல இருந்துட்டு வருது இல்லைங்களா? இப்பல்லாம் பெண்கள் நவநாகரிகமா உடை உடுத்துறாங்க இல்லைங்களா? அத பத்தி கேள்வி கிடையாது. இப்ப நவநாகரிகமா எல்லாரும் ஆண்களுக்கு நிகரா பெண்களும் உடை உடுத்துறாங்க. அது தவறே கிடையாது. ஆனா, என்னுடைய கருத்து என்னன்னா, குளிச்சுட்டு துண்டு கட்டிட்டு வர ஆண்மகன் போல ஒரு பெண்மணியும் துண்டு கட்டிட்டு வர்றதுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு அவங்க அடிப்படையா கேட்டாங்க பாருங்க. அங்க மட்டும் தான் நான் மாறுபடுறேன். இது சரியா தவறான்றது நீங்க தான் எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். இதன் அடிப்படையில் தான் அந்த டாக் ஷோ போயிட்டு இருந்தது. பெண்கள் ஆண்களுக்கு நிகரா உடை அணிவதில் எந்த தவறும் கிடையாதுங்க. எல்லா பெண்மணியும் பேண்ட் ஷர்ட், இன்னும் ஆஃபீஸ் போகிற பெண்மணிங்கெல்லாம் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு தான் வராங்க. அது வந்து ஒரு அஃபிஷியல் ட்ரெஸ் கோடாகவே ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம ஆணுக்கு ஆண் மாதிரியே பெண் ட்ரெஸ் பண்ணிட்டு போறா அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் தவறு. ஆணுக்கு நிகராக பெண்ணும் உடை உடுத்துறது எந்த விதமான தவறுதலும் கிடையாது. ஆனா என்னுடைய கருத்து வேறுபாடு எங்க இருக்குனாக்கா, ஒரு ஆண்மகன் குண்டோட வெளியில வரான், அதே போல பெண்மணியும் ஒரு பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளியில வரும்போது துண்டு கட்டிட்டு 4 பேர் முன்னாடி வந்து நிக்கிறது கரெக்ட்டுங்களா? அங்க மட்டும்தான் நான் என்னுடைய மாற்று கருத்து நான் சொன்னேன். ஆனா அவங்க கேட்டது, ஒரு ஆணுக்கு அந்த உரிமை இருக்கும்போது ஏன் அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு உரிமை கொடுக்கப்படலைன்றது தான் அவங்க பேசுனாங்க. என்னோட கருத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆணுக்கு நிகரா பெண்கள் எந்த உடுப்பு வேணாலும் உடுத்தலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருக்கும் உடை உடுத்துறதுல வந்து ஒரு சுதந்திரம் இருக்கு. அதை உடுத்தலாம். ஆனா மத்தவங்க கண்ணுக்கு ஒரு கண்ணியமா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஒரு சின்ன வேண்டுதல். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நாம உடுத்துற உடை ஒரு அலங்காரமா தான் இருக்கணுமே தவிர அலங்கோலமாவே இருக்கக்கூடாதுங்க. ஆடை என்பது வெறும் துணி அல்லங்க. நம்மை பற்றி கதைகள் சொல்லும் ஒரு சமூக கருவி மற்றும் அழகு சாதனம். அப்படிப்பட்ட ஆடையை நம்ம கண்ணியமாக உடுத்தி நம்ம அழகை வெளிப்படுத்துவோம். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.